அதுதான் அரசியல்ன்றீங்க நீ ப்ரோ. நான் என்ன சொல்ல இப்பெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் அரசியலுங்கிறது பெருசா ஈடுபாடு அதை பத்தி ஒரு பெருசா ஐடியா இல்லை ப்ரோ. நாங்க நினைக்கிறது எல்லாமே என்னது மக்களுக்கு உதவி பண்றது, இந்த ஊழல் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்ட் இது பண்ணி நாட்டை நல்லா தெளிப்பா வச்சிருக்கனால எனக்கு தெரிஞ்ச அரசியல் வச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியலுங்கிறது இதுதான் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்க சொல்லுங்க. இப்ப ஓகே, நம்ம இப்ப ரெண்டு பேத்துக்குமே ஒரே ஏஜ் தான் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் தான். நம்ம விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப நம்மளுக்கு எப்ப விவரம் தெரிஞ்சுக்கோம், ஒரு 13 வயசுல இருந்து விவரம் தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா அப்பதான் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றது கொஞ்சமாச்சும் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்போம். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஆச்சு. இப்ப 13 வயசுனா 2010 ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் எலெக்ஷன் எப்பல இருந்துன்னு பார்ப்போம். டிஎன்சிஎம் லிஸ்ட்ல போட்டோம்னா வரப்போகுது. அதுதாங்க இருங்க. 2011 ஓகேங்களா? 2011 இருந்து நம்மளுக்கு தெரியும். அப்பல இருந்து நம்மளுக்கு அரசியல் தெரியும் வரும்னு வச்சுக்கிறோம். 2011 இருந்து நம்மளுக்கு அரசியல் தெரியும். அப்ப ஜெயலலிதா ஆட்சியில இருந்தாங்க ஓகேங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அப்ப நடந்திருக்கூடிய டிஃபரன்சியேஷன் தான் அரசியல். அந்த டிஃபரன்சியேஷன் என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட், வே ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எஜுகேஷனு, நம்மளை சுத்தி இருக்க டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்குள்ள நடக்கிற இந்த சின்ன சின்ன மத கலவரங்களோ ஜாதி கலவரங்களோ, இதுதான். இத யாரு ஓரளவுக்காச்சும் கட்டுக்கோப்பா கொண்டு போக முடியும்ன்றது அவங்கதான் நல்ல கட்சி. இதை ஒழிக்கலாம் முடியாது, இங்க எதையுமே ஒழிக்க முடியாது. இப்ப நான் ஜாதியை ஒழிப்பேன், மதுவிலக்கு அழிக்கிறேன், நான் எதுவுமே இல்ல, அந்த சீன்லாம் இல்ல. அது இல்லைன்னா நீ எப்படி இடஒதுக்கீடு தருவோம்? இன்கம் சர்டிபிகேட் வச்சு இடஒதுக்கீடு தெரியும். அங்க எவன் இன்கம் சர்டிபிகேட் ஒழுங்கா காமிக்கிறான்? சிஎம் கேண்டிடேட் முதற்கொண்டுமே இன்கம் ஒழுங்கா காமிக்கல. இதுல எப்படி நீ அதை வச்சு கேண்டிடேட் இது கொடுக்க முடியும்? எதுவுமே தர முடியாது அப்பெல்லாம் ஓகேங்களா? அப்ப இங்க இருந்து நம்ம பாக்குறோம் எதெல்லாம் நம்ம தாண்டி முன்னேறி இருக்குன்னு. இப்ப நம்ம 2010 இருந்து பாக்குறோமா, 2011 இருந்து. அப்ப அங்க இருந்து வந்த இம்ப்ரூவ்மெண்ட் கர்வுக்கும் அதுக்கப்புறம் டிப் ஆகிருக்க கர்வுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல. ஐ மீன் இப்ப எடப்பாடி தான் கடைசியா நின்று முடிஞ்சாரு ஓகேங்களா? அது வரைக்கும் ஃபுல்லாவே டிஎம்கே தான், ஏடிஎம்கே தான். ஒரு தடவை அதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்திருக்கு. டிஎம்கே வந்தப்பதான் கரப்ஷன் ரொம்ப, அதுதான் 2G ஊழல், அதுல இருந்து தான் அவங்க தோத்தது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க ஓகேங்களா? பேசப்பட்டது 2G ஊழல், அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அதுல இருந்தே அவங்க தான் ஹோல்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி இடையில மறுபடியும் ஒரு வட்டம் ஜெயிச்சாரு. அந்த இடையில சரி அதுக்கப்புறம் தான், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்து அதுக்கப்புறம் கருணாநிதி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயலலிதால இருந்து எடப்பாடி வரைக்குமே ஏடிஎம்கே தான். 15 வருஷமா 10 வருஷமா ஓகேங்களா? 10 வருஷம் தொடர்ந்து. இப்ப அதுக்கப்புறம் இப்ப டிஎம்கே ஆச்சு ஓகேங்களா? இப்ப அந்த 10 வருஷத்துக்கும் இந்த 5 வருஷத்துக்கு உள்ள டிஃபரன்சியேஷனும் அந்த கரப்ஷன் இன்க்ரிமெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டோட இது கிராஃபும் டிஃபரெண்ட் பண்ணுதுல. நம்ம இப்படிதான் நம்ம அரசியல் தெரிஞ்சுக்கிறோம். ஃபினான்ஸா, நம்ம ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்க அவசியம் சொல்றேன், ஃபினான்ஸா பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பாக்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் மீன்ஸ் இந்த சண்டை போடுறது, அடிச்சு உருள்றாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம ஃபினான்ஸா அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டா அதை அஃபெக்ட் பண்ணான்ட்டு போயிடுவோம். கால் பண்றேன். ஹலோ ஏடா, அப்பாதான் இதுக்கு போயிருக்காரு, திருப்போணம் போயிருக்காரு. ஆமா, அம்மாதான் வந்திருக்கு. அம்மா வந்துச்சுலடா. என்ன அது? நான் சொல்லி இல்ல. சரி, இப்போ இதுக்குள்ள டிஃபரன்சியேஷன் நம்மளுக்கு விசிபிளா தெரியறதே போதும். நம்ம உண்டனா போயிட்டு கீழே என்ன நடக்குது மேல என்ன நடக்குதுலாம் நம்ம படிக்க தேவையில்ல, மேலோட்டமா நம்ம தெரியறத வச்சு தெரிஞ்சிடும். இப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள டிஃபரெண்ட் நம்மளுக்கு பச்சையா தெரியுது. டிஎம்கேல கரப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஊழல் அதிகமா இருக்குன்ட்டு. இப்ப இத கட்டுப்படுத்த முடியுமா? அதுக்கப்புறம்
இதுக்குள்ள இவங்க கட்டுப்படுத்துறதுக்கு கொள்கைகள் அவங்கவுங்க நான் இதெல்லாம் நிறைவேற்றுவேன், என் கட்சியோட வரையறை இதுன்னு போட்டிருப்பாங்கல்ல. இதை நீ வந்து எந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கொடுக்குற? இப்ப ஏடிஎம்கேலே அதே தான் இருக்கு, என்னன்னா பேர் தான் மாறி இருக்கு. டிஎம்கேலே அதே தான் இருக்கு, பேர் தான் மாறி இருக்கு. இப்ப இந்த ரெண்டு, ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் இந்த ரெண்டு கட்சியை பார்த்தது. அப்ப நம்ம இதை வச்சுதான் டிஃபைன் பண்ணணும் அரசியல்னா என்னன்றத. இது ரெண்டை வச்சு தெரிஞ்சிச்சா, இப்போ அடுத்து ஒரு புது கட்சி வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த கட்சியிலையும் கொள்கைகள் என்ன இருக்கு, அதே தான் இருக்கு. நீ ஓட்டு வாங்குறக்காண்டி இதே கொடுத்தீங்கன்னா நீ அதை சொன்னதை செஞ்சுதானே ஆகணும். சொன்னதை எப்படி செய்வ? இப்ப இவன் எப்படி ஊழல் பண்ணான்றத பார்ப்போம். ஊழல் எப்படி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு? ஏதோ கட்டுறோம், ஏதோ தர்றோம்னு சொல்லி தான் ஊழல் பண்ண முடியும். கட்டுறதை மட்டும் தான் ஊழல் பண்ண முடியும். தர்றதுல நீ எப்படியா இருந்தாலும் கொடுத்துதான். நான் அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், நான் வேற எதாவது கொண்டு வரேன், கம்பெனி உள்ள கொண்டு வரேன், இந்த இதுலதான் நம்ம காசு எடுக்க முடியும். பொருளா ப்ரொவைட் பண்றதுல அவ்வளவா எடுக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் 1/3 நீ ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆறாப்புல இருக்கும் பொருளாதாரத்துல. இங்க வந்து 1/3 எல்லாம் இல்ல, இங்க 0.5% ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2.5 வெளியே எடுத்துட்டு போயிடலாம். ஐ மீன் 100 கோடியில நீ 10 கோடி 20 கோடியில பாலத்தை கட்டிட்டு 100 கோடியில 90 கோடியை கொள்ளையடிச்சுட்டு போயிடலாம். இப்ப இவங்க ஏடிஎம்கேல நடந்த விஷயங்களுக்கும் டிஎம்கேல நடந்த பால கட்டுமானத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்டா ரோட் டெவலப்மெண்ட் தான் நம்மளோட மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க நடந்த ரோட் டெவலப்மெண்ட்டுக்கும் இப்ப நடந்திருக்க ரோட் டெவலப்மெண்ட்டுக்குள்ள இது பாக்குறோம். டிஃபரெண்ட் பண்ணும்போது இங்க நடந்திருக்க ரோட் டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லாலாம் நல்லா இல்ல, எவனுமே ஃபுல்லாலாம் பண்ண முடியாது. ஃபுல்லா பண்ணா அப்புறம் இப்படி ஓட்டுக்கு 2000 தர முடியாதுல. அப்ப இதுல வந்துட்டு இவன் 50-50 அடிச்சிருக்கான், இவன் வந்து 90-10 அடிச்சிருக்கான். இப்ப நீ ஒண்ணு கொண்டு வந்திருக்க, இவன் கொள்ளையடிச்ச இவன் வந்து இவ்வளவுனா அது பண்றேன் இது பண்றேன், இலவசம் தரேன் அது தரேன் காசு தரேன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கடனா வாங்கி வச்சிருக்காங்கல்ல. அதை விட 1/3 வந்து நீ சொல்ற பொருள் தரதுல அதிகமா இருக்கு. இப்ப இவங்க சொன்னதுல 4 லட்சம் கோடினா ஒன்னது 12 லட்சம் கோடியா இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இப்படிதான் நீ அரசியல் நம்ம பினான்ஸா நம்ம பார்க்கும்போது இப்படிதான் பார்க்கணும். இதுக்குள்ள போயிட்டு நம்ம இன்னும் டிப்பிக்கலா பார்த்தோம்னா அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஜென்ரலா விசிபிள் ஆறது வெளியில இருந்து பாக்குறவனுக்கு என்ன விசிபிள் ஆகும், இதுதான் விசிபிள். வெளியில இருந்தா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து உள்ள வர்றேன்னா அவன் என்ன பார்ப்பேன், ரோட தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் உள்ள நடந்துக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்களோ ஹாஸ்பிட்டலோ தான் பார்க்க போறேன். இதுதான் அவன் மேஜரா பஸ் ஸ்டாண்டு ஹாஸ்பிட்டலு ரோடு இது 3 தான் பார்க்க போறேன் வெளி ஸ்டேட்ல இருந்து வர்றாரு. நீ வந்து எங்க ஊர்ல தங்கம் கொடுத்துருக்காங்க, எங்க ஊர்ல 2500 மாசம் தரேன்றதை அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம சொன்னாதான் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் விசிபிளா என்ன பார்ப்பேன், ரோட்ல போகும்போது ரோட பார்ப்பேன், ஹாஸ்பிட்டல் போனா ஹாஸ்பிட்டல் பார்ப்பேன், பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ் ஸ்டாண்டை பார்ப்பேன். உங்களோட இது வந்து இப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த சின்ன சின்னது நான் அந்த வாழ்க்கை நெறியில மாத்துறேன், வேற எதை மாத்துறதெல்லாம் அதெல்லாம் சும்மா சின்ன சின்னது அதெல்லாம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் காணாம போகுதுன்னா அது காணாம போனாதான் ரோடே போட முடியும். கல்லே இல்லாம ரோடு போடணும்னா நீ புதுசா கண்டுபிடிச்சு போட்டாதான். இப்ப மலையை வெட்டினா மலையை வெட்டதான் செய்வியா, அப்புறம் ரோடு வேணும்னா மலையை வெட்டிதான் ஆகணும். கொள்கைகள் வந்து இப்படிதான் பிரிக்கணும். அரசியலுமே இப்படிதான். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அரசியல் இப்படிதான் பாக்குறேன். இதுக்கப்புறம் இந்த நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி லேப்டாப் வந்து ஒரு இம்பாக்ட் ரெடி பண்ணுச்சு, அதே தான் இவங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம். கண்டினியூ பண்ண முடியாதுலாம் கிடையாது. அவங்க கடைசியா இந்த ஓட்ட விட்டுறாங்கன்னா இப்பதான் எலெக்ஷன் 6 மாசத்துக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்தா நீ அவனுக்கு தானே ஓட்டு போடுவ. அவங்க பண்ணது அரசியல், அவங்க ஓட்டுக்காண்டி பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு தானே இருந்தாங்க, புதுசா ஒண்ணும் தரலையே. அப்ப இங்க பொதுவா வந்து வர்றது என்னன்னா ஒரு இப்போ நம்ம ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாடோட டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி தானே வந்து ஃபர்ஸ்டா வந்து நம்ம பேசுறோம். ஆமா, இப்போ நீங்க வந்து ரோடு ஃபெசிலிட்டி, அப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல். ஆமா ஆமா டெவலப்மெண்ட் வந்து மெயினா ஃபர்ஸ்ட் விஷயமா அரசியல்ல பாக்குறது இதுதான். இதுக்கப்புறம் தான் அந்த அடிதடி எல்லாம் வருது. ஆமா ஆமா. இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கலே வருவோம். மெடிக்கல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் இருக்குங்களா, எல்லா இடத்துலயும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, மெடிசின்ஸ் கரெக்டா கொடுக்குறீங்களா, டாக்டர் கரெக்டா வராங்களா ஹாஸ்பிட்டலுக்கு? இங்க வாங்க, இப்பதான் மேட்ரு. நீங்க 2 விதமா மெடிக்கலை பிரிக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மிட்ரு அந்த ரிஸ்க், எமர்ஜென்சியோட ரிஸ்க் இருக்குல்ல,
இப்ப காய்ச்சல் அந்த மிட்ரேஞ்சு ரொம்ப மிட்ரேஞ்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பூவரா தான் இருக்கு. நல்லேலாம் சொல்ல மாட்டேன். அந்த ஆவரேஜை தாண்டி ஹை ரிஸ்க்கு நீங்க போயிருக்கீங்களா? ஐ மீன் இந்த மேஜர் ஆப்ரேஷன்ஸோட ஹாஸ்பிட்டலு, சைல்டு கேரோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அங்க எப்படி இருக்கு, இதுக்கும் அதுக்கும் இன்னுமே நம்ம நீங்க அதுதான் 2 விதமா பார்த்தாதான் தெரியும் உனக்கு. நீ 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 வந்து இப்படியே விட்டாலும் நீ பொழைச்சுக்கிறோன்றதுக்கும் இப்படியே விட்டா நீ பொழைக்க மாட்டேன்ற இடத்துல உன்னை காப்பாத்துறதா, இல்ல இப்ப நீ இப்படியே விட்டா பொழைச்சுக்கிறோன்ற இடத்துல காப்பாத்துறது நல்லதா? இப்படியே விட்டா பொழைக்க முடியாத இடத்துல காப்பாத்துறதா நல்லது. அங்க உனக்கு நல்லாதான் இருக்கும். நீ அதுதான் கிரவுண்டா பார்க்க கூடாது, கரெக்டா பார்க்கணும். நீங்க இப்ப அதே எம்ஆர்ஐ ஸ்கேனு நீங்க அதான் நீங்க போயிருக்கீங்களான்னு அந்த நான் வந்து போயிருக்கேன் ஓகேங்களா. நான் ஏன் வெளியில போய் பண்ணன்ற கூட சொல்றேன். எனக்கு வந்துட்டு வேகமா முடியணும் அந்த வேலை. அங்க பண்ணா எனக்கு ஃப்ரீ தான், எனக்கு வந்து முடிஞ்சு. நான் தான் இப்ப எங்க அப்பாவுக்கு பண்ணோம்ல, அங்க பண்ணா ஃப்ரீ தான், கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃப்ரீ தான். வேகமா முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவாக தான் போய். ஏன்னா இட்ஸ் கவர்மெண்ட், அங்க பீப்புளா நிறைய பேர் வருவாங்க, அத்தனை பேர்த்தையும் ட்ரீட் பண்ணணும். இப்ப இப்ப இந்த டிஎம்கே ஆட்சியில நடக்கிறது ஊழல் தான். அங்க வந்துட்டு மெடிசன்ஸ் வந்துட்டு இதாது அதாதுன்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் என்ன சுத்தி நான் ஃபேஸ் பண்ணல, உங்களை சுத்தி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மெடிசன்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங் இப்போ ஹாஸ்பிட்டல்னா வந்து ஒரு நம்பர் இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணி இப்போ திரும்ப ஒரு வேலை ஒரு வீடு கட்ட போனா அந்த வீடு கட்டுறதுக்கு இத்தனை பேர் இருந்தா இவனால முடியும். ஆமா, இல்ல இப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது ஒரு ஆவரேஜா தெரியும். ஆமா, 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல போயிட்டு 3 பேரை வச்சிருந்தா வந்து வேலைக்கு ஆகுமா? 10 பேர் இருக்க இடத்துல 3 பேர் இல்ல இருக்கல, 3 பேர் இருக்க இடத்துல 100 பேர் இருக்காங்க. அப்படி வாங்க. ஏன்டா மெடிக்கல் படிக்கலைன்றது, இப்ப ஒரு மெடிக்கல் படிக்கணும்னா இத்தனை ஸ்டாண்டர்ட் இருக்கு, அத்தனை ஸ்டாண்டர்ட் இல்லாம நான் மெடிக்கல் படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆக்கிட்டேன்னா அப்ப எப்படி அங்க இங்க இருந்து டாக்டர் கம்மியா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கம்மியா இல்ல. நீங்க எது ஹாஸ்பிட்டல் கம்மியா இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப ஒரு ஊருக்கு அது யாரோட அலட்சியம்? அது கவர்மெண்ட் அலட்சியமா டாக்டரோட அலட்சியம்? யூஸ் பண்ண அங்க வச்சு யூஸ் பண்ண. ஆமா ப்ரோ, அதே ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர் இருக்காங்க. என்ன இப்ப 100 டாக்டருமே தப்பா நடந்தா கவர்மெண்ட் மேல தப்பு சொல்லலாம். 100 டாக்டர்ல 20 டாக்டர் தப்பா நடக்கிறான்டா, அதை எப்படி கவர்மெண்ட் மேல குறை சொல்ல முடியும்? கவர்மெண்ட் அதான், நீங்க கவர்மெண்ட் மேல எதை குறை சொல்லணும் எதை குறை சொல்லக்கூடாதுன்றது தெரியாம இருக்கு. இப்ப பஸ் வந்துட்டு வரலைன்னா அது கவர்மெண்ட் காரணமா? நார்மல் டேஸ்ல பஸ் இருக்கும் போது பீக் டேஸ்ல பஸ் இல்லைன்னா நார்மல் டேஸ்ல எவ்வளவு பஸ் இருந்துச்சோ அதை தான் பீக் டேஸ்லயே விட முடியும். புதுசா பீக் டேஸ்ல புது பஸ் விட்டா அதுவும் பத்தலைன்னா என்ன பண்றது? அப்போ உன்னோட டிரான்ஸ்போர்ட்டை நீ மாத்து. அதே சென்னையில இருந்து எங்க சித்தப்பாங்க வந்திருக்காங்க அன்னைக்கே தான் சென்னையில வந்து இந்த பஸ்ஸுக்கு சொன்னாங்க. அது வந்து கவர்மெண்ட் மேல வர கணக்கு வராதா? நான் சொன்னதுமே வந்து இப்ப டாக்டர் வந்து நான் குறை சொல்றேன்னா அது வந்து கணக்கு. இப்ப நீங்க கவர்மெண்ட் மேல எதை நீங்க குறை சொல்லலாம்னு நான் சொல்றேன். இப்ப ஹாஸ்பிட்டல் இல்லாம இருந்தா நீங்க குறை சொல்லலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோ ஒரு மெடிக்கல் காலேஜோ எதுவுமே யாரோட தப்புனா பீப்புளோட தப்பு. அதுக்கு பீப்புளோட தப்பு. கவர்மெண்ட் வேலைக்கு ஆள் வச்சவனா வேலை பார்க்கணும் ப்ரோ. கவர்மெண்ட் வேலைக்கு போறவன் அவன் வந்து அந்த காசுக்கு வேலை பார்த்து. இப்ப நான் வேலைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன், நான் அதே ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் வேலைக்கு கம்பவுண்டராவோ நர்ஸாவோ போறேன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு எப்படியா இருந்தாலும் சம்பளம் வந்து நான் வேலை பார்த்தேன்னா பார்க்கலைன்னா என்னன்ற மைண்ட் செட்டுக்கு போறாங்க ப்ரோ. அது யார் காரணம்? கவர்மெண்டா காரணம்? வந்து நீங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டா இந்த மாதிரி வந்து ஒழுங்கா பண்ணா வேலை எடுத்து இந்த மாதிரி பண்ணா தூக்குவேன்னு சொன்னாதான் நீ போராட்டம் பண்றிய, நீ தான் மக்களை டிஸ்டர்ப் பண்றிய. அப்ப அடக்குமுறைன்றாங்க. போராட்டம் பண்ண அடிச்சு பார்த்தினா அடக்குமுறைன்றாங்க. இது ஜென்ரலா இந்த கட்சி அந்த கட்சியில இல்ல, இது ஜென்ரலா நடக்கிறதே சொல்றேனே. இப்ப நம்ம தாலு ஆபீஸ் போறோம், தாலு ஆபீஸ் பெருசா இருக்கு, நல்லா இருக்கு. தாலு ஆபீஸ்க்குள்ள வேலை பாக்குறேன் தக்கரியா இருக்கான், அவனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கவர்மெண்ட் மேல நம்ம குறை சொல்ல முடியுமா? எது அதுதான் மேட்ரு. எது சரி தப்புன்றத இந்த மாதிரி பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒண்ணு பண்ணவே இல்லைன்னா நம்ம அதை குறை சொல்லலாம். அது பண்ணிருக்கு, அதுக்கு அடுத்து வர்றவங்க அதை ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டோன்றாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சிம்பிளா
மதுரை பஸ் ஸ்டாண்ட் இப்ப கட்டியிருக்காங்க புதுசு, ஓகேங்களா? அது இடிஞ்சு விழுந்தா கவர்மெண்ட் மேல தப்பு, ஓகேவா? கட்டினோடனே இடிஞ்சு விழுந்தா கவர்மெண்ட் மேல தப்பு. அது அழுக்கானா யார் மேல தப்பு? இப்ப என்னோடத நான் கண்டினியூ பண்ணிட்டு போயிடுறேன். நான் குப்பை போடாம என்னோட ப்ரோ, நீ சுத்தம் பண்ணியோ நீ மறுபடியும் அவனுக்குள்ளேயே இது பண்ற, அத மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கதான் கவர்மெண்ட் வேலையா? நீ சுயமா இருக்க மாட்டியா? பீப்புள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்காண்டி, மக்கள். ஆமா, பஸ் ஸ்டாண்ட் எங்க போற அரசியல் கட்சிக்காரன் ஃபேவரா கட்டுறாங்க. நம்ப மாட்டீங்க, கடலூர் போயிருக்கீங்களா? கடலூர் ஆமா, சிதம்பரத்துல ஒரு மெயினா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவனா பார்த்தா யாருக்குமே சம்மதமே இல்லாம எந்த கூட்டாலையும் அந்த இடத்துக்கு போய் பஸ் ஏற முடியாது. அவர் வந்து ஒரு அவுட்டர்ல இருக்கு, அங்க போய் வச்ச சாதாரண மனுஷன் அங்க எதுக்கு போனா அங்க போய் இப்படி பார்த்து மாறி மாறி ஏறிட்டு வருவாங்க. இப்ப மதுரையா இதேதான். இதுக்கு வந்து நான் இப்படிதான் அமீன் புரோட்ட சொன்னேன். ஒரு நாள் மீட்ல இதை பத்தி பேசணும். நான் வந்துட்டு இந்த கொங்குக்குள்ள ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட் வந்து சிட்டியை விட்டு வெளியில புதுசா கட்டியிருக்காங்கன்னு அமீன் புரோட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப அமீன் புரோ சொன்னாரு, ஒரு ஊரை டெவலப் பண்ணணும்னா ஒரு ஊருக்குள்ளேயே பண்ணும்போது அங்க டெவலப் ஆகாது ப்ரோ. அதை தள்ளி பஸ் ஸ்டாண்டை வெளியே கட்டும் போது அதை சுத்தி வியாபாரம் நடக்கும், அப்படிதான் டெவலப் ஆகும். இப்போ மாட்டுத்தாவணியே அனுபவ சொன்ன மாதிரி மாட்டுத்தாவ அது இப்ப கட்சிக்காரங்களா இருந்தா என்ன டெவலப் ஆகும்னா வேற வழி இல்ல ப்ரோ. ஒரு இடத்துல அதுதான் நீங்க வந்து ஒன்ன காப்பாத்தன்னு நினைச்சிட்டா இன்னொன்னு விட்டுதான் ஆகணும். பூராத்தையுமே காப்பாத்த முடியாது. ஊழல் நடக்கதான் கூட செய்யும், ஊழலை தடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் ஊழலை தடுக்க முடியாது, எவ்வளவு பர்சன்டேஜ் நடக்குதுன்றதான் மேட்ரு. நீங்க ஊழலை தடுக்கணும்னு பேசுறீங்க, ஊழலை இங்க தடுக்கவே முடியாது ப்ரோ. எந்த கண்ட்ரிலுமே ஊழலை தடுக்க முடியாது ப்ரோ. ட்ரம்ப் அது அமெரிக்கா எவ்வளவு பெரிய கண்ட்ரி, அங்கேயே ட்ரம்ப் ஊழல் தான் ப்ரோ பண்றேன். அவனை ஏதாவது சொல்ல முடியுதா? அங்கதான் ஐநா இருக்கு, எல்லாமே இருக்கு. ட்ரம்ப் இப்ப பண்றது அந்த ஊழல் தான். அவனோட சுய இதுக்காண்டி அரசியல் பண்ணி வார நடத்துறியா, சைட் ஆகாம செல்றியா? அதுவே ஊழல் தான் ப்ரோ. ஆமா, மேட்ரு வந்து இவ்வளவு கடன் வாங்கியிருக்க, இங்க என்ன டெவலப் ஆச்சு அதுதான் மேட்ரு. வெறும் கடன் மட்டும் தான் இருக்கு, இங்க டெவலப் ஆகலைன்னா அப்பதான் ஆட்சி மாத்தணும். அதே மாதிரி இப்ப ஆட்சி மாற்றம் தேவைதான். ஆனா நீயும் அதவே தான் பண்ண போறேன்னு சொல்லி கொடுக்குற. புதுசா நீ சொல்லு, நீ 2000 தரமாட்டேன்னு நீ சொல்லு. ஏன்னா நீ ஏன் தரமாட்டேன்றதை சேர்த்து சொன்னீங்கன்னா மக்கள் ஏத்துக்கிற போறாங்க. நீ வெறும் தரமாட்டேன்னு ஏன் சொல்ற? எல்லாருமே இப்ப இங்க அரசியல் புரிதலோ எஜுகேஷன் புரிதலோ இல்லாம இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே இருக்கதா செய்யுது. அவனோட சுய இதுக்காண்டி பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு திரிறாங்க. இப்படி டிஃபெண்ட் பண்ணுங்க அரசியல். நீங்க ஊழலே நடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஊழல் நடக்கதான் செய்யும். எத்தனை பர்சன்டேஜ் நடக்குதுன்றதான் மேட்ரு. அரசியல் பண்றது தப்பு கிடையாது. நீ வந்து ஒன்னு சொல்றல, உன்னையே யாருமே கரியரோட உச்சத்துல இருந்து வர சொல்ல. நீ சம்பாரிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாம், ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆல்ரெடி பண்ணிருக்காங்க. பண்ணல நீயே அவங்கள சொல்ற, நான் வந்து இவங்கள இது பண்ணிதான் வரேன்ற. அப்ப ஆல்ரெடி அவங்க பண்ணிருக்காங்க. நீ அந்த பாயிண்ட் வைக்கவே தேவையே கிடையாது. நீ என்ன எதுக்கு அரசியலுக்கு வந்த, இதைதான் நான் பண்ண போறேன்னு சொல்லு. நீ வந்துட்டு உன்னை விட்டுட்டு வந்த நீங்களே எடுப்போம். நம்ம இத்தனை போராட்டம் போயிரு, இத்தனை பிரச்சாரம் நடத்திருக்காரு, அத்தனை பிரச்சாரத்தோட வீடியோவுமே எடுப்போம். அவர் என்ன பேசிருக்காரு எடுங்க. நீங்க சும்மா இது பண்ணக்கூடாது, என்ன நடக்குது. அதே மாதிரி ஒரு கட்சி ஒரு ஒன்ன ஃபேஸ் ஆஃப் வச்சு நிக்கிறாங்க, அந்த கேண்டிடேட்டை நீ ஏன் கரெக்டா பிக் பண்ண மாட்டோன்ற? விஜய் ஓகே, நான் அதுதான் அப்பதான் சொல்றேன். விஜய் ஓகே, விஜய் சுத்தி எப்படி கேண்டிடேட் இவ்வளவு மோசமா இருக்க முடியும்? நீ தானே கட்சி தலைவர், நீ சொன்னா நடக்கும். ஜெயலலிதா சொன்னா நடக்கும் ப்ரோ. அவங்க எப்படி கேண்டிடேட் பிக் பண்ணுவாங்க தெரியுமா? ரோட்ல போறவனை கூட்டு நிப்பாட்டிடுவாங்க ப்ரோ, எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிதான் உதயகுமார் என்ன அப்படியே முளைச்சா வந்தியா? அவங்க என்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து உங்ககிட்ட உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு வேற தொகுதி, எங்க தொகுதியே கிடையாது. அங்க இருந்து இங்க போட்டு இங்க ஜெயிக்க வச்சாங்க. அப்ப நீ வந்துட்டு இப்ப அதே மாதிரிதான். நான் எப்படி இதுவே இன்னொரு கட்சி டிவிக்கு அப்புறம் தான் ஒரு கட்சி கிரியேட் ஆகி அவங்க கேண்டிடேட்டை பிக் பண்ணிருக்காங்க அருமையா.
என்டிகே சொல்ல இன்னொரு கட்சி பிக் பண்ணிருக்கு, சின்னம்மா கட்சி பிக் பண்ணிருக்கு கேண்டிடேட்டா. சின்னம்மா கட்சி அந்த தென்னமரம் தென்னந்தோப்பு பிக் பண்ணிருக்கு கேண்டிடேட்டா. நீங்க ஒண்ணுமே சொல்லவே முடியாது, அந்த மாதிரி கேண்டிடேட் பிக் பண்ணிருக்காங்க. அவங்களே காசு கொடுக்குறாங்க, அவங்க கொள்ளையடிச்சுதான் வச்சிருக்காங்க, அவங்க காசு கொடுத்து ஓட்டை பிரிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கணும்லாம் இது பண்ணல, ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும்ட்டு எங்க தொகுதியில எல்லாம் ஒருத்தவங்க நிப்பாட்டிருக்காங்க. அவங்க தான் அந்த 5 ஊருக்கு அவங்க ஜாதியா பார்த்து பீப்புளா பார்த்து அவங்க மேல எந்த கிரைம் ரேட்டும் இல்லாம அந்த அதுவும் ஒரு லேடி தான், அது வந்து வக்கீலுக்கு படிச்சிருக்கு, அது அப்படியே கோயிலாவும் பிரிச்சு ஓட்டை எப்படி பிரிச்சாங்க தெரியுமா? ஒரு 10,000 20,000 ஓட்டை பிரிச்சு விட்டாங்க அந்த ஒரு பொம்பளையாளன் பாட்டி உதயகுமாருக்கு. அப்ப நீ ஒரு கேண்டிடேட்ட கூட நீ ஒழுங்கா பிக் பண்ணாம அரசியல் வரேன்னா அப்போ உன்னை எவனும் நிப்பாட்டிருக்கேன்னு தானே தோணும். அதே மாதிரி அந்த கட்சியில ஆல்ரெடி ஊழல் பண்ணவே இந்த கட்சியில வந்து சேர்ந்துட்டா அது என்ன? செங்கோட்டை எவ்வளவு பெரிய கொள்ளக்காரன் தெரியுமா? இது வந்து நம்ம வந்து பொதுவா பேச முடியாது. என்ன பொதுவா பேச முடியாது? என்ன முடியாது பேச்சு ப்ரோ? சிம்பிள். இப்ப செங்கோட்டையன் இப்ப டிவிக்கு ஓட்டு போறவங்க எங்க தொகுதியில நிக்கிறவனுக்காண்டி ஓட்டு போறோமா இல்ல விஜய்காண்டி ஓட்டு போறோமா? விஜய்காண்டி தானே ஓட்டு போறோம். அப்ப எங்க தொகுதியோட பொறுப்பு கட்சி இங்க நுப்பாட்டுற ஆளு யாரோட பொறுப்பு? அப்ப இங்க கரெக்டா நுப்பாடலைன்னா நான் யார வைவேன்? அதுதானே இப்ப நானும் சொல்றேன். செங்கோட்டையன் இல்ல, நான் பேச இப்ப வேர்டு வந்து செங்கோட்டையன் சொன்னா தெரியும்ன்றகாண்டி செங்கோட்டையன் சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. 1-2 இருந்தா பரவாயில்ல ப்ரோ, பாதிக்கு மேல இருந்தா அது எப்படி ப்ரோ? அது புது கட்சி. பழைய கட்சின்னா கூட அது சேர்ந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணான்னு சொல்லலாம். நீ புது கட்சி ஓபன் பண்ணிருக்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்ட, நீ கேண்டிடேட்டை ஈஸியா பிக் பண்ணிருக்கலாம். சர்க்கார் படத்துல இருந்து சொல்ல தெரியுது, இவருன்னு சொல்றீங்க, அவர் பேர் எனக்கு மறந்து வச்சு, இந்த குவாரி இதுல இது பண்ணாரு, அந்த படத்துல சொல்ல தெரிஞ்சவரு இப்ப ஏன் பிக் பண்ணல? கரெக்டா? அதுதான் சொல்றேன். நீ வந்து அரசியலுக்கு வந்தது தப்பு இல்ல, நீ பண்ற சித்தாந்தங்களும் நீ பண்ற அரசியலும் தப்பா இருக்குன்ற. நான் நீ ஏன் வந்தேன்னு கேட்கல, நீ வந்தும் அதவே தான் பண்றேன்ற. மாற்றம் வேணும்ன்றோம், மாற்றம் தர்றவரே அதவே தான் நான் இன்னொரு பேர்ல பண்றேன்டா. அது என்ன பேச்சு? அம்மா உணவும் அப்பா உணவும் மாறுறதுன்னா இது எதுக்கு? அம்மா உணவும் ஓகே, இதே மாதிரி தான் சொல்றேன், பேரு மட்டும்தான் மாறுது, அதே இதுதான்டா, அது எதுக்கு? அது கண்டினியூ பண்ணல, அது அப்படியே முடிச்சிட்டாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து எப்படின்னா ஒரு நர்ஸும் ஒரு ஊருக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இது பண்ணாங்க தெரியுமா? அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. எப்படின்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, 4 எஸ்ஐ சேர்ந்தாதான் ஒரு இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி வரும். அது மாதிரி இந்த இது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலா இது பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஊருக்குமே. அதெல்லாம் காணாம டாக்கி விட்டாங்க, நிறையதான் காணாம டாக்கிட்டாங்க. இது இப்ப நான் இது வந்து ஆக்கி விட்டாங்க, நான் இதை மறுபடியும் கொண்டு வரேன்னு சொன்னாலே பாதி ஓட்டு விழுவோம். ஏன்னா அம்மா உணவு வந்து பிக் இம்பாக்ட்ல இருக்குலயே பெரிய இம்பாக்ட் வந்து அம்மா உணவு. அதான் அடுத்த 5 வருஷத்துக்கு நிப்பாட்டுச்சு. அது ஃபர்ஸ்ட் வந்தோடனே கொண்டு வந்துச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு அதை அப்படிதான் நிப்பாட்டினது. அதுக்கப்புறம் அடுத்த 2வது 5 வருஷத்துல லேப்டாப் வந்தது. அந்த 2வது 5 வருஷத்துல தான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாமே இவங்க ரோடா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்ட், இந்த சின்ன சின்ன டெவலப்மெண்ட் உள்ள இன்னரா டெவலப் பண்ண வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இததான் நான் கேக்குறேன். நீங்க வந்து நானே டிவிக்கு ஓட்டு போறேன், ஆனா என்ன எதுக்காண்டி நான் ஓட்டு போடணும்ன்றதே அங்க இல்லையே. விஜய் ஓகேப்பா, விஜய் சுத்தி இருக்குது நல்லா இல்லையேன்ற. செல்லிமிட்டு எஸ் அதெல்லாம் இப்படிதான் ப்ரோ நான் வந்து அரசியல் பாக்குறது. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், இதுதான் இப்படிதான் பார்க்கணும் நான் பாக்குறது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு இவன் என்ன பேசுறியா, அவன் என்ன கொள்கை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நான் என்ன செய்ய போறேன், ஆல்ரெடி முன்னாடி செஞ்சிருந்தவன் என்ன செஞ்சிருக்கான், அது நம்மளுக்கு விசிபிள் ஆயிருக்கா ஆகலையா, அது நம்மளுக்கு எதுவாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையா, இது 2லயே தெரிஞ்சிடும். அப்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, இது எதுக்கு தேவையே இல்லையே என்ற மாதிரி இருக்கு. அப்ப அப்புறம் எதுக்கு அது நம்மளுக்கே தெரியுது.
நீங்க இப்ப இவன் வந்து 8,000 தரம்ன்றியா, இவன் 10,000 தரம்ன்றியா, இவன் 2,000, 2,500, 2,500ன்றாங்க. இது வந்து இலவச தரலாம். ஆனா இது எதுக்கு? 2,000 வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ இலவசமா தரேன்னா இப்ப ஜெர்மன்ல வந்து எப்படி தருவாங்க தெரியுமா? ஜெர்மன்ல கவர்மெண்டே தரும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சைல்டுக்கும் வந்துட்டு மாசமே 400 யூரோஸ் தருவாங்களாம். அவர் செந்தில் புரோன்ற ஒருத்தர் சொல்லுவார். 400 யூரோஸ்னா நம்மள எவ்வளவு? 40,000 ரூபா. அவங்களோட பேசிக் மந்த்லி நீட்ஸவே ஃபுல்ஃபில் பண்ணும் நீ போற வரைக்கும். உனக்கு வந்து இத்தனை மாசத்துக்கு நான் தர்றேன், அதுக்குள்ள நீ போயிரு. எப்படின்னா ஃபுல்லாலாம் தராது, நீ சார வரைக்கும்லாம் கிடையாது. உனக்கு இத்தனை மாசம் டயம், நீ அதுக்குள்ள போயிரு. நீ 2,000 தரேன்னா அதை வச்சு அரிசி கூட வாங்க முடியாது ஒரு மாசத்துக்கு. அப்புறம் எதுக்கு அந்த 2,000 எனக்கு தேவையே இல்லைன்ற? எனக்கு 2,000 தேவையில்லப்பா, நீ வேற ஏதாச்சும் பண்ணு. நான் வந்துட்டு எனக்கு வேலை கொடுலாம் சொல்ல மாட்டேன். அது வந்து முட்டாள்தனம். வேலை கொடுண்டா கவர்மெண்ட் அங்க அச்சா அடிக்கிறாங்க வேலை கொடுக்கறதுக்கு. அது முட்டாள்தனம். வேலையே இப்ப நான் வேலைக்கு போகணும்டா, இப்ப நான் படிக்க வேண்டியதான் நான் உங்களை பேசிருக்கேன். எனக்கு படிக்கிறது நீ கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துட்ட, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா கொடு. இப்ப நான் வந்து நான் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஆனா எனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, நான் படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் இல்லை. அப்ப எனக்கு அந்த கம்ப்யூட்டர் அங்க கூட. அப்பதான் நான் 12th முடிக்கும் போது லேப்டாப் கொடுத்தாங்க. அது எங்க ஸ்கூலுக்கு கொடுக்கல, எங்க ஸ்கூல் கோயடு. இப்ப என்ன தேவை? இப்ப ஃபாஸ்ட் டெக் டிவி, நம்ம கேபிள் டிவி இருக்குல்ல, அதுலயே இன்டர்நெட் வருது. ஓகேவா? இப்ப இன்டர்நெட்டை கொடுத்தாலே முக்கால் சேர் பொழைச்சுக்கிறியா? எதையோ பண்ணி இப்ப ஆல்ரெடி அப்படிதான் பொழைச்சிட்டு இருக்காங்க. எதையோ பண்ணி இன்டர்நெட் கொடுத்தோம்னா பொழைச்சுக்கிறியா? அப்ப இன்டர்நெட்டை நீ வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்க வேணாம். டெக் டிவி நீ எப்படி கொடுத்த? அவன் வந்து அதிகமா டிஸ்க் இதெல்லாம் அதிகமான காசுக்கு தராங்க, நான் கம்மியான காசு தரேன்னு நீ கொடுக்குற. அதே மாதிரி இதை இப்போ வந்து நான் ஜியோக்கு பண்ணா 700 ரூபா 800 ரூபா பே பண்றாப்ல இருக்கு. நீ வந்து 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொடு. நீ எனக்கு ஃப்ரீயா தர வேணா, நீ கம்மியா கொடு. உன்னோட காஸ்ட் டு காஸ்ட் கொடு. நீ நட்டப்பட வேணா, நீ செலவு பண்ண ரிட்டர்ன் எடுத்துக்க அப்படியே. அடுத்து என்ன நம்மளுக்கு தேவை? அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட். ஃபார்ஷர் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்ட் நீ எனக்கு இலவசமா தர வேணா, கரெக்டான காஸ்ட் டு காஸ்ட் கொடு. கவர்மெண்ட்டுக்கு லாபம் தேவையில்ல, காஸ்ட் டு காஸ்ட். நான் செலவழிச்சா ரிட்டர்ன் எடுத்தாலே கவர்மெண்ட்டுக்கு போதும். ஏன்னா அதுதான் கவர்மெண்ட். அப்ப பஸ்ஸை நீ நல்லா கொடுத்துட்டு உனக்கு நீ எவ்வளவு செலவழிச்சியா அதுக்கேற்ற காஸ்ட் கொடு. எவனுமே இங்க டிக்கெட் எடுக்க முடியாத அளவுக்குலாம் இதுவா இல்ல. இருந்தாலும் அவங்கள பார்த்து பஸ் கண்ட்ராக்டுக்கு என்ன வேலை? முன்னாடி இப்ப 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா பரவாயில்ல, எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்தா அது எப்படி? அப்ப பஸ் ஓட்டையா தான் இருக்கும். பஸ் அப்ப கடை வாங்கதான் செய்யும். கடை வாங்கினாண்டா அப்ப டிரான்ஸ்போர்ட் வாங்குற கடன் வந்துட்டு அதிகமாயிருச்சுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குற கடன் அதுக்கு செலவு பண்ண முடியாம போயிடும். அந்த சைக்கிளா அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஒரு இதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அதிகமானா இன்னொரு இதுல ஸ்பெண்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்துட்டு $2,000 ரிஸ்க் வச்சுட்டான், அடுத்த ட்ரேட் நல்ல ட்ரேட் இருக்கும் போது ரிஸ்க் வைக்க முடியாம வேடிக்கை பார்க்க வேண்டியதா. இந்த மாதிரிதான் என்னோட அரசியல் வந்து இந்த மாதிரி புரிதலா இருக்கு. இப்ப நான் ஏன் என்டிகே ஓட்டு போறேன்னா, அவன் வந்து இதெல்லாம் சொல்றான், அதனால நான் அவனுக்கு என்டிகே ஓட்டு போடுறேன். அவனுமே ஒரு சில தப்பா சொல்றேன், அது ரியாலிட்டி கிடையாது, அது நடைமுறைக்கு வராது. ஆனா நீ சொன்னத பாதி நடைமுறைப்படுத்தலாம்ல, அதை நான் ஏத்துக்கிறேன்ற. இருங்க ஏடா வீட்டுல திருமணி வீட்டுக்காரம்மா அப்புறம் எதுவுமே வாங்காமல போறாப்ல. இப்போ வேலை மாலையில வச்சிருக்காங்க. பாக்கலாமாமா? யாரு? அதுவுமே 4 மணிக்கு தானே போக முடியும், 2 to 4 அப்பதானே போக முடியும். பாக்குற டைம் வந்து வேலை மாலை 2 to 4 அப்பதான்டா. கேளு டைம் கேளு. ஏன்டா வேலை மாலை அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. இல்ல எப்ப போலாம்னு சொல்லிப்பாரா, பார்க்க போலான்னு சொல்லிப்பாரு. எப்ப போலான்னு சொன்னாரா? இப்ப பார்க்க போலாம்னா சொன்னாரு. அவர் கார்டு வச்சிருப்பாரா, அவர் உள்ள போவாரா? நம்ம போகணும்டா எப்படி போறது? நம்ம பேஷண்டா போனாதான் உள்ள விட மாட்டாங்க. நீ அவர்கிட்ட கேளு எப்போ பார்க்க வரலாம்னு. சரி விடு எனக்கு அண்ணா, போயிட்டு திரும்பி வரேன். எனக்கு அண்ணா வா வீட்டுக்கு வா போவோம்.
இங்க காணா வா. இப்ப இந்த மாதிரிதான் ப்ரோ என்னோட அரசியல் போகுது. இப்ப எனக்கு என்ன எங்க ஊர்ல இப்ப என்ன குறை நான் சொல்லுவேன்டா, எங்க ஊருக்கு அம்மாய்க்கு தண்ணி வரலப்பா, அதுதான் குறை. தண்ணியே எப்படி உங்க ஊருக்கு அம்மாய்க்கு வரும்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வைகாத்துல போகுது. எங்க ஊருக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊர்ல தண்ணி இருக்கு அம்மாயில. அப்ப எங்க ஊருக்கு வரலைன்னா எனக்கு ஆதங்கம் இருக்கும். அப்ப அதை கொண்டு வரலாம்ன்றது இருக்கு. இவங்களோட சின்ன சின்ன அந்த கல்குவாரி அரசியல்னால தண்ணி வராம இருக்கு. அப்ப அதுக்கான இதை நீ தருவியா? அப்ப ஏடிஎம்கே தர்றோம்னு சொல்லி, ஆனா அவன் தான் 15 வருஷமா ஆட்சியில இருந்திருக்கியா. ஆனா இப்ப அவன் தர்றோம்ன்றியா? ஏன்டா அவன் தோக்குற நிலைமையில இருக்கியா, தர்றோம்ன்றியா? இப்ப இருந்தும் நாங்க அவனுக்கு தான் ஓட்டு போட வேண்டியதா இருக்கு. ஏன்டா அவன் தான் தண்ணி தரம்ன்றியா? ஏடா கத்திட்டு இருக்க? யாருக்கு ஓட்டு போட்ட? நான் வேற ஆளுக்கு மாத்தி போடுறேன். என்டிகேக்கு தான் போட்டிருப்பேன். உன் மாமா கட்சி நம்மளே அந்த கட்சி தான்டா. உறுப்பினர் கார்டு போட்டு 8 வருஷம் ஆகுதுடா. போகணும்டா. நான் கட்சி மீட்டிங் போயிட்டு நம்ம பதவி வாங்கணும். ஏன்ட்ட கேட்டாரு உனக்கு வேணுமாண்டு. அமைச்சர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமா, அமைச்சருக்கு அடுத்தது வாங்கி தரந்தாரு. நீ வேற. நான் டிகிரி முடிச்சு நம்ம அப்ப அவர்கிட்ட பேச்சு பதவி வாங்குவோம். இதுதான் ப்ரோ ஏன் நான் டிவிக்கு வேணான்னு சொல்றேன்னா, உங்க கொள்கையை அவங்க இது மாதிரிதான் இருக்கு, பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. நான் நோப்பு பாப்பேன். கார்த்தி மகன் வந்துகிட்டு என் அப்பேன்ட்ட விசிலுக்கு போடாம வந்தா உன்னை கொண்டு. இப்ப அந்த பிள்ளை 5ஆம் கூட படிக்கல ப்ரோ. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? விஜய் டான்ஸ் ஆடுவாரு டிவில, அதான் தெரியும் அந்த பிள்ளைக்கு. விசிலுக்கு போடாம வந்தா கொண்டுலாம் சொல்லிட்டு போறீங்க அப்பாட்ட. ஓட்டு போனதானே குடிச்சக்கமா ஆரட்டும், அப்புறமா மண்டையில கொட்டி அனுப்பிச்சிடுங்க. வா விசில் அவங்க வீடு கலைஞர் வீடு, கலைஞர் வீட்டுக்காரங்க அவங்க பெரியப்பாங்க. இவர் ஏடிஎம்கே, அவர் கலைஞர். கார்த்தி எந்த ஏடிஎம்கே, அவர் கலைஞர். சரி இப்ப போவோம்ன்ற. நான் தின்ட்டியா? தின்னலையா? தின்னு. நாட்டுக்கோழி குழம்பு என்னடா, கோழி கறி குழம்பு வேணாம்ன்றாங்க. சைவத்து மாதிரி என்ன பண்ண போற? கறி சாப்பிடாம சாக போறடி. சைவத்துலாம் மாறினா எங்கிட்ட வராத. அதே மாதிரி நீ எங்கேயும் வெளியே கூடாத. ஆமா, சைவத்து மாறின கூட வெளியே போனா நீ சைவம் தின்ன முடிவ, நாங்க கறி தின்ன முடியாது. அதுக்கு அழுப்பு. செல்லு முடிச்சிட்டு பை டிபி போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் போகணும். சரி 15,000 அக்கௌண்ட்லடா இல்லடா, போடுவோம். 2 எடுத்துட்டு வா. ஏடிஎம் கார்டு எங்க இருக்கு? மேல இருக்கு. சரி கைஸ், நான் வெளில போறேன். பாய் கைஸ். ஆறு கார்ல போறோமா? அப்ப இருங்க பேசுவோம். என்ன சூர்யா ப்ரோ, உங்களோட அரசியல் புரிதல் என்ன? நீங்க எதுக்காண்டி ஸ்கூட்டியை கொடுத்துட்டு ஓட்டி வாடான்னு சொல்லிட்டு நம்ம கார்ல ஏறி போவோம். வண்டி எடுத்துட்டு போன வந்துருச்சா? நிக்கிறா அங்கடா, மேல கிடக்கலடா கருப்பு கார்டு. ஆமா, இது பண்ணணுமே. என்ன டூப்ளிகேட் எல்லாம் பண்ண முடியாது. இதுல சேர்க்கணும்டா. சரி, அதான் உன் நம்பர் தானே கொடுத்துருப்ப. உள்ள போனே கனரா பேங்க் தொட்டாலே வந்துருமே. அவ்வளவுதான், ஆக்டிவேட் ஆயிரும். ஏடிஎம் கார்டுலாம் இப்ப தேவையில்லையே. சூர்யா ப்ரோ சொல்லுங்க. சூர்யா ப்ரோ, உங்களோட அரசியல் புரிதல் என்ன? அரசியலே புரியாததுங்க. அதுக்கு பேர் தான் அரசியல். ஐயோ, 12 மணி ட்ரேட் எடுத்துக்கலாமா? செல்ல ஆகனா ஆக மாட்டானா? ஆகாமலும் இருக்கலாம். 20,000 தான் எடுக்க முடியும். கூட தரமாடா. கனரா பேங்க் செக் பண்றேன். எவ்வளவு எடுக்கலாம்? ஆத்தக்கண்டு 4,000 பார்க்கல. எஸ்பிஐல 40,000 எடுக்கலாம்ல. அப்புறம் என்ன? அப்புறம் இருக்கு உனக்கு 40,000 மேல ஏடிஎம்ல எடுக்க போறேன். அப்படி என்னடா உனக்கு காசு எடுக்க? 1 லட்ச ரூபாய் பேங்க்ல போய் தான் எடுக்கணும். 1 லட்ச ரூபாயுமே ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப 2 ஏடிஎம் வச்சுக்கோங்க. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேப்பா.
சரஸ்தா என்ன கடைக்கு போலையா எனக்கு நைட்டு? சரசா இப்ப 2 வாரமா கடைக்கு போலையே. சண்டையா? போக மாட்டோம் முடிச்சு எங்க அம்மா. சண்டையில இல்ல, ஆ. எங்க அம்மா அப்படிதான். உங்க அண்ணன் நாட்டம்மா ஒரு இடத்துல வராது. சரி, உண்மையிலே தான். இது பெரிய சிக்கல். நம்மள நடுவுல சும்மா நம்மளை போட்டு தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல எங்க அப்பா வந்து இதுக்கு போறோம்டா, எலெக்ஷன் இதுக்கு. சரிடா போயிட்டு வெள்ளனா வாடா மண்ணடி போட முடியாது அப்படி போன்ட்டு சொன்னா நீ என்ன சொல்லுவ? வந்துதான் அள்ளி போடுவேன். இல்ல லேட் ஆகும். இல்ல நான் வந்துடுறேன், அள்ளி போடாம எங்க வேலை வேலை பார்க்காம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க என்ன நாட்டு ஓட்டு சிலிப்பு அதுக்குதான் சண்டை. இல்ல வரணும் இல்ல, நான் என்ன பேசுறேன் புரிஞ்சு பேச அப்படியா? இல்ல நீ பேசுன போது தெளிவா நீ யோசிக்கடா அப்படின்னு. எங்க அண்ணன் எங்க அம்மாட்ட அப்படிதான் பேசிட்டு இருப்பேன் மெண்டலா. ஓட்டு சிலிப்பு இந்த இருக்குல்ல, இது எங்க வீட்டு தரவே இல்லை. என்ன எங்க அம்மாக்கு அது என்ன ஓட்டு சிலிப்பு தெரியுமா? சிலிப் இல்லாம ஓட்டு எப்படி போடுறது? அது அந்த நம்பர் எழுதிட்டு போனாலே போதும். என்ன நம்பர்? மேல அந்த பெரிய நம்பர். அது இந்த எவனாச்சும் இந்த எலெக்ஷன் பூத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த அவன்கிட்ட போய் காமிச்சோம்னாலே சொல்லிடுவாங்க. திருமணிக்கு இல்ல ஓட்டு போடான்னு. அதுதான் ஓட்டர் ஐடி கொண்டு போயிட்டு கேட்டோம்னாலே போதும், அந்த அவங்க தொகுதியில் ஓட்டுக்கு. என்ன எங்க அண்ணன் காலில் அப்படிதான் பண்ணேன். ஓட்டு சிலிப்பு எங்க அம்மாவுக்கு எதுன்னு தெரியாது. எங்க அண்ணன் அந்த இவங்க விளம்பர அட்டையை 3 கொடுத்துருப்பாம இருக்கு எங்க அம்மாட்ட. எங்க அம்மா அது ஓட்டு சிலிப்பு நினைச்சு டிவி மேல வச்சுட்டு போயிருந்திருக்கு. என்ன காலையில எங்க அம்மாட்ட கேட்டு போயிருக்க ஓட்டு சிலிப்பு இருக்கான்னு. அந்த டிவி மேல இருக்குல்லடான் இருக்கு. இது வந்து எங்க டிவி மேல காணான்ட்டு கத்திரியான் வீட்டுக்குள்ள. எங்க அம்மாவை எப்போ பிறகு போயிடுச்சு, என்னைய போன் பண்ண சொன்னியா, இங்கவா ஓட்டு சிலிப்பு உனக்கு வந்து நீ போய் தேடிடுறா. அம்மாட்ட என்ன கத்துற, தெரியலைன்னா தெரியலதான், இல்லைன்னா போய் தேடிடுறான்னு அப்புறம் சொல்லி இருந்துட்டு இப்படிதான் பேசாங்க. எதுக்கு பேசணும், எதுக்கு கோவம் பேசணுமான்னே தெரியல. எவன்ட்ட என்ன பேசணும்னே தெரியாது. என்ன அர்த்தத்துல அது தெரியாம பேசுறாங்க. நீங்க என்ன கணக்குல கொண்டு போய் சேர்க்கிறது? கல்யாணம் வர முடிச்சுக்கின்றாங்க. சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு அடுத்த மாசம் எனக்கு 3 லட்ச ரூபாய் என் காசு வேணும். யாழ் அடிக்கிறாள், யாழ் டிவிக்கு தான் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படின்னா அங்கே போக சொல்லு. ஹலோ ஹலோ, லைவ் தான் போட்டுட்டேன், 11 மணிக்கு தான் முடியும். என்ன இப்ப ஜாலியா தானே இருப்ப? ஆமா சரிதான் சரிதாண்டி. ஓட்டு போட்டியா? போய் என்டிகேக்கு போட்டு வா. மூணாவதுல இருக்கும். ஆமா நீ என்ன காதை அறுத்து புரியும் பாத்துக்க. எதுக்கு டிவிக்கு போடணும்னு நீ அவங்ககிட்ட கேளு. அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு போடலாம். சரின்ட்டு ஆமா டிவிக்கு தான் போட்டேன்ட்டு வந்துடும், அவ்வளவுதான். என்டிகே 3வது இதுல இருக்கும். நான் வேற அந்த கட்சியெல்லாம் சேரலாம்னு இருக்கேன். இல்ல நிறைய தட்டு வச்சிருக்கேன். இப்போ கட்டணம் முடியல, அப்புறம் என்னத்த வந்து சொன்னேன்? ஆருக்கு நகை திருப்பா திருப்புற சொல்லுவாக்கா இருக்கு. நகையெல்லாம் திருப்புற திருப்பி அதிகத்துக்கு வைக்கணும். இங்க ஆபரேஷன் பண்ண காசு ஒரு ஆபரேஷன் பண்ண முடியல. எதுக்கு இப்ப பண்ற? அதான் பண்ணிதான் பண்ணணும் அன்னைக்கு. எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் தானே சொன்னாங்க. எப்பயோ பண்ண சொல்லுங்க. கேக்குது காதெல்லாம் கேக்குது. அலா நான் வீட்டுல இருக்கேன். வீட்டுல இருக்கேன். ஆமா காபி குடிக்கவா? பாய். ஏன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான் நான் தான் சொன்னேன். இல்ல இப்ப என்ன சொன்னேன், தெலுங்குல சொன்னேன். இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க மச்சியா. முதல்ல ஏடிஎம் கார்டு இப்ப எல்லாம் வந்துட்டு போன் நம்பர் தான். சொல்லுமா, ஒவ்வொரு தனித்தனி ஆள் ஒவ்வொரு பேங்க். ஆமா என்னது எப்படிதானா
வரலன்றது வந்தா சரிதான். சரி பாய். பேசி பேசி தொண்டே வச்சு ஓட்டு போடுவோம்னாங்க, அதான் பேசிட்டு இருந்தேன். கனரா பேங்க்கு கியூஆர் கோடு இதுல எப்படி இருக்கிறது? என்ன கியூஆர் கோடு? கியூஆர் கோடு அது இங்கிட்டு போ, வெளியே போ. மேலே தொடுங்க. பாங்க நாட்டு அதே இந்த பக்கம் இன்னொரு பங்கு வந்துட்ட அப்படி. வீணுவா? யாரு வீணு? ஐசிடி கான்செப்ட் என்னைய பண்றாங்க. வெளியே சண்டீரா இருக்காரா? யாரு? ஒரு ஆளு பணியாரமா? என்ன கதை? நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அதெல்லாம் விசாரிக்கல. மண்டியா பேசுறான்டா, அடிக்கணும். அடிங்கடா. ஒரு பேசு அவனுக்கு பெரிய பேசுறாங்க. டைம் ஃப்ரேம் தெரியல. மீன் ப்ரோல கீழே இருக்கா? போது நீ கடை வர தீர் வாங்கி தருவீங்களா? பூட்டு வாங்கி தரேன் உனக்கு. காசுங்க அப்படியே இதுல இருக்குல்ல. டெய்லி வேலைக்கு போற காசு. டெய்லி வேலைக்கு போறவங்க ஆளை தின்றாங்க. இப்படிதானடா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறியா? உங்க வீட்டுல என்னட்ட கட்டுறாங்க? என்ன ஆளக்கணம் வேலைக்கு போனா ஆளை இப்படி இங்க இருப்பேன். துட்டு கேட்காம இருங்க, வீட்லயே இருப்பேன். அம்மா கேட்டு துட்டு கேட்காதீங்க, வீட்லயே இருப்பேன். எங்க வீட்டுல ஓட்ட கேக்குறாங்க. நீ போயிட்டேன்னா ஒரு நாள் போன் போட்டேன்னு எங்க ஏண்ட கேக்குறது? எனக்கு நல்ல பகுமானம்டா. எங்க வேலைக்கு போயிருச்சு. ஓட்டு போடதான்டா போயிரு. குட் மார்னிங் சம்பத் ப்ரோ. நீங்க லேட்டா வந்துட்டீங்க. முன்னாடியே வந்திருந்தா மீட் வந்துருக்கலாம். அரசியல் பேசிட்டு இருந்தோம். அரசியல நிக்கணும்டா. சாக்கடாண்டுகிட்டு இருக்க. நம்ம ஊருக்கு அம்மாய்க்கு தண்ணி கொண்டு வராமா? போர் 1 லட்ச ரூபா புகையா போயிடுச்சு தெரியும்ல? இல்ல போரு புகையா போயிடுச்சு தெரியும்ல? 1 லட்ச ரூபா போட்டுல தண்ணி வரல. ஆமா, அப்புறம் தொட்டி கட்டி இருக்கு. அப்புறம் பொட்டையா தண்ணி இல்லப்பா. ஆமா, தெரியலையா உனக்கு? சொல்லலையா உங்கள்ல தண்ணி வரலையாம்டா? அதுக்குதான் தொட்டி கட்டி இருக்கு. இப்ப இன்னைக்கு தேங்கல வந்து ஊத்தி இருக்குமே, ஊத்தலையா? அப்புறம் எதுக்கு இது? மண்ணாத்தன்னு நினைச்சியா? எனக்கு என்ன தெரியும்? நான் என்கிட்ட கேட்கவும் மாட்டேன், நான் சொல்லவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். இங்க பாரு, போரு போட்டது தெரியாது. நீ சொல்லி தெரியும் போர் போட்டது. வீட்டுக்கு சாமி கும்பிட முடியும் பகவதி சொல்லி தெரியும். ஏன்னா பீம் போட்டாயின்னு ஆற சொல்லி தெரியும். ஏன்னா போர்ல தண்ணி வந்திருக்கோம்ல, சொல்ல தண்ணி வந்துச்சுடா. இப்ப இல்லடா, வத்திருச்சுடா. அப்புறம் அதுக்குதான் தொட்டி கட்டி இருக்குது முன்னாடி. அதெல்லாம் இப்ப தண்ணி, அதெல்லாம் இப்ப கம்மாய்க்கு தண்ணி வந்தா வரும். கம்மாய்க்கு வந்தா வரும். கம்மாய்க்கு வந்தா வரும். கம்மாய்க்கு வந்தா எல்லாத்துக்கும் தான்ப்பா வரும் தண்ணி. 200 அடி போட்டாலும் வராது கம்மாய்க்கு தண்ணி வந்தா. எவனுக்குமே கிடையாது தண்ணி. 800 அடி போட்டதுக்கு அதுக்கே தண்ணி இல்ல. யாருக்குமே இங்க கல்லையில தண்ணி இல்லடா போர்ல. அந்த இப்ப தொட்டி போறதே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எது அவங்களுக்கா? அவங்க 2 பேத்துக்கு ஓடும் இருக்க. அங்கனுக்குள்ள யாராருக்கு ஓடுது தெரியுமா? இடுமைங்களுக்கு ஓடுது. என்ன இவங்களை அண்ணாமலைங்களுக்கு ஓடுது. அதுக்கப்புறம் வள்ளிங்களுக்கு ஓடுது. பாலுக்கு ஓடுது. கார்த்திக் ஓடுது. இவங்களுக்கு மட்டும் தான் ஓடுது. இவங்களுக்கே ராமநாத வீட்டுக்கே நேற்று தண்ணி டேங்கில் விட்டு தான் பார்த்தேன்.
தண்ணி இல்ல தம்பி, கம்மாய் தண்ணி வந்தா செல் அடிக்கலாம் இருக்க. ஏன்னா பாதாம் போடலாம் வச்சுட்டு இருக்கா. அது இருந்தா அன்னைக்கு முருகேசியோட முத்துமாரிவல் போனப்போ வாங்கினாரா. அன்னைக்கு நல்ல சாப்பாடு, கறி குழம்பு, குடலை வர வதைக்குண்டா. என்னன்னு வெள்ளையங்கிரி ஏறிவா, ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஊருக்கு போயிடலாம், காலையிலே ஊருக்கு போயிருங்க. 5 நாளா கால் வலிச்சிச்சுடி. ஏறுறதுதான் பிரச்சனை இல்ல, ஏறுறது அவன் கால் வலிக்கிறது கிடையாது, நமக்கு ஏறும் தாங்காது அவ்வளவு. கால் அந்த கால் வாங்கிடும். இலை இறங்கும் போதாண்டா. ஐயோயோ, நீ அதாவது ஒரு மாசத்துக்கு நீ ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அவங்க எல்லாம் ஓடிடுவோன்ட்டாங்க ஒருக்கடா, என்னைய போட்டு கொண்டுட்டாங்க. நான் போகாத மைண்ட்லயே இருந்தேன். ஈஸ்வர் இருந்தா 5 வட்டம் கூப்பிட்டாரு, சரி நீ போகாம நல்லா இருக்கான்ட்டு. அப்புறம் ஒன் மந்த் எங்க ஓட்டே போடல குரு. ஐயோ, படுக்கையோட தூக்கிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. லைவ் போயிட்டு தான் இருக்கு. அதுதான் இப்போ வேற வழியில பைய ஓல்டு பண்ணி தானே அச்சு போறா. நல்லா இருக்கு, திருப்பி வச்சுட்டான். பை போனோம், பார்ப்போம். 1 hour தான் சரியில்லாம இருக்கு. எனக்கு லோ எடுத்திருந்தேன்னா கரெக்டா இருந்திருக்கும். எனக்கு 1 மணிக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு 4% ப்ராஃபிட் பண்ண முடியாது. நைட்டு பார்ப்போம். 82 இன்னைக்கே கூட அடிக்கலாம். 100 நைட் உட்காந்து அடிச்சோம்னா அடிக்கலாம். 9:30 விட்டுட்டு ட்ரேட் பண்ணேன். நேத்து அடிக்க வேண்டியது, நேத்து நான் என்கியூ ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாச்சு. சிஆர்சிஎல் கம்மியா தான் ட்ரேட் பண்ணேன். இங்க அதெல்லாம் வாங்கிட்டு போலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம். சாப்பாடு தான் கொண்டு போக கூடாது. வாங்கிட்டு போ. அப்ப அவரோட போனோம்னா நம்ம எப்படி வாங்கிட்டு போக முடியும்? அவர் வேணாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டாரு. சொல்ல மாட்டாரா? பைய அடிச்சிருக்காருல, எனக்கு அன்னைக்கே தெரியும்டி. ஆமா, ஏதோ வெயிட் கம்மியா இருக்கும். அப்புறம் பார்க்க போகணுன்றோம். கடமையை முடிக்கிறக்காண்டி போறேன்டா. அதான்டா வெயிட் கம்மியா இருந்துச்சுடா. 1.8 கிலோ எவ்வளோ கம்மியா இருந்துச்சா. வெயிட் கூடுற வரைக்கும் உள்ள வச்சு தான் விடுவாங்க. இன்குபேட்டர்ல சும்மா அது அந்த ஹீட்டுக்காண்டி வைப்பாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும், பிறந்த அன்னைக்கே. நானே சொன்ன உட்காந்து பேசிட்டு போது போன் போட்டு சொன்னாரு ஒரு மாய். பிறக்குதே நான் கரெக்டா அவருக்கு போன் அடிக்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல உள்ள வச்சிருக்காங்க. அப்படி பிறந்த உடனே கூப்பிட்டாரு. நமக்குதான் தூக்கமே இல்லையா, நைட்டு முதல் முடிச்சுக்கிட்டே கிடந்தா என்ன ஆயிடுது? செத்து போவடி. ஆமா ஆமா, வேமா செத்து போவா. அது தெரிஞ்சு வச்சு ஆமா செத்துருவேன் தெரிஞ்சு வச்சு. என்ன எவ்வளவு தாங்கும் பாடி? திரும்ப அதுள்ள எல்லாம் நீ கடை திறந்துருப்பாங்களா? தூக்கம் வருதுடா அப்படின்றேன். என்ன எப்படினாலும் இங்க வந்துட்டு போட்டு தூங்குறேன். தூக்கம் வருது. அது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு 250 கிலோமீட்டர் இருக்கு. ஐயோ, எப்படி 250 கிலோமீட்டருமே ரோடு வேலை வாங்குறாங்க. ஐயோ, போறது போய் சேரதாடா. ஈஸ்வர் எல்லாம் அந்த சொன்ன தூங்கினாராண்டு. பொள்ளாச்சியில இருந்து பழனி 22 கிலோமீட்டர் இருக்கு. ஏன்னா 2 கிலோமீட்டர் கூட ஒழுங்கா போக முடியல. அப்ப கரெக்டா டயர் அடிச்சு போச்சு, தூங்கிட்டு. கரெக்டா 5 மணி நேரம்டா. 5 மணி நேரம்
5 மணி நேரமே கம்மி. ம் 7 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த 250 கிலோமீட்டர் தாண்ட. ம் 7 மணி நேரம் தூக்கம் வருதுன்னு சொல்லுவேன். 7 மணி நேரம் தூங்காம ஓடி வராண்ட எப்படி வந்து என்ன எப்படினாலும் வந்துருவேன். வண்டி போயிரும் பரவாயில்லையாண்டு. இல்ல முத்தகை டீ சாப்பிட்டுருவாங்க, வீடியோ பத்த வச்சுருவாங்க, எதுவுமே போடாம இருந்து அங்க இதுக்கா வர்றது. சாமியலாண்டு அடிச்சு தட்டுனா வந்துச்சு இங்க வர டயர் வெடிச்சு போச்சு. டயர் காலி, டயர் அடிச்சு போச்சா? புது டயரு ம் காலியாவே அழுகிறியா சார் வர. செல்லு எடுக்கணும்னு யோசிச்சேங்க, அப்படியே செல்லாயிரம்னு போயிடுச்சு. இன்னும் முடிஞ்சிடும் 10 எனக்கு தேவையே 10 தான். அருமையான ட்ரை. ஏன் இல்லக்கா நார்மல் தான், எப்படிதான் ட்ரைடா. இங்க பாருங்க காலைல எப்படியே தெரியும் கிருப்பு கிருப்பு கிருப்புன்னு. காலைல ஒரு 10 நிமிஷத்துல எத்தனைதான் இன்ன வரைக்கும் இறக்கிருக்காங்க. ஆமா எத்தனை கோடி வேணும்ன்றியா? 350 கோடி. 350 கோடி இருந்தா ஒரு நாளைக்கு 30 லட்சம் மாசத்துக்கு. மாசத்துக்கு நல்லா இருக்குது. நாளைக்கு 30 லட்சம் எஃப்டில போட்டானே 12% அப்படி 350 கோடி 12% எவ்வளோ? 35 கோடியா? ஆமா 38 கோடி வருஷத்துக்கு. 38 கோடின்னா அப்போ ஒரு மாசத்துக்கு ஆமாடா நீ சொல்ற 30 லட்ச ரூபாடா. நாளைக்கு ஒரு ஆமாடா. 30 லட்சம் ரூபா. 350 கோடி இருந்தா போதுமா? இப்ப 35 மில்லியன் இருந்தா போதுமா? இருந்தா இப்படி இருக்கு. இங்க பாரு இப்படி கிடக்கு. ஒன்று பேசாம இருக்கு. ஏழை உண்மையிலே 35 மில்லியன் இருந்தா போதுமா? நான் ஒரு 1.5 பில்லியன் சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு 10 லட்சம் ரூபா சம்பாதிடா, அப்புறம் பேசுறாங்களா? பேசு எலும்பில்லாத நாக்கு எதை வேணாம் பேசு. நயோட்டி போடா நயோட்டா. அவருக்கு நாவா துண்டு இல்லையாடா? என்ன சிவகுமார் நீங்க டிஎம்கே காரீங்கல்ல, அப்புறம் என்ன ஏடிஎம்கே ஓட்டு போட்ட மாதிரி போட்டிருக்கேன். சிரித்து வயிறு வலிக்குது. லோயாலா மணியா? ஏடா அவனுக்கு இதே சீட்டை தள்ளியா? சாட்டை உங்களுக்கு சாட்டை அவன் நிக்கலைடா. அவன் அவர் வந்து பரப்புரையாவே இருக்காரு. ஆமா பார்த்தேன். ஏன் அப்படி போட்டா போடணுமா? ஓட்டு போட்டோம் அவங்களாம் இதுல இருக்காங்கல்ல, பொறுப்புல இருக்காங்கல்ல. என்ன பொறுப்பு? புடுங்குற பொறுப்பு. தனுஷ் வராது. ஆமா டிஎம்கேக்கு தான் போடுவாங்க ஆக்டர்ஸ் எல்லாம். ஒரு சிலதான் விஜய் கூடுவாங்க. ஆமாக்கா பார்த்தேன். ஏவே ஓட்டு போய் பாரு, சீமான் ஓட்டு போட்டுதான் வீடியோ போட்டு விட்டாங்க. அவருக்கு தான் போட்டுக்கிட்டாரு. நிக்கிறான் பாரு, அவன் போய் ஓட்டு கேட்க முடிஞ்சான். என் கட்சிக்கு போட்டு
ஏன் அஜித் எல்லாரையும் வீடியோ எடுக்கிறாரு? அவர் வந்துட்டு கேஸ் போட போறாரு. ஏன்டா நீ மறைக்கிறீங்க பாருங்க, அதுக்குதான் அந்த வீடியோ எடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி போடுவான் பாருங்க. நானே ஓட்டு போட வந்தேன், ஏன்டா வீடியோ எடுக்கிறீங்கன்னு அவர் கேட்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான கோவத்துல போனாரு. எப்படி அததான் போட்டாங்களா? நிம்மதியா இருக்க போனா வீடியோ இப்படிலாம் என்னைய போய் இப்ப இதுல பூத்துல உட்கார்ந்து ஐயோ நம்ம செட் ஆகணும். அது நைட் வரைக்கும் பொழுதாக்கி போடுவாங்க இப்போ. இவரே அதுதான் போட்டு போயிருக்காரு. அரே அண்ணாமலை அண்ணாமலை ஸ்டாலின் அதேதான், அண்ணாமலை அதேதான். இன்பவதினி ஃபேஸ் கட்ட மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அடுத்து ரெடி ஆயிட்டியா? இதான் அது முதல் பால்டப்பா மாதிரி இருப்பான்டா. அப்ப பத்தியா எப்படி இருக்காண்டு. சீமான் விசில் சின்னத்தில் வாசு. அவன் போட்டிருக்கான். அடுத்த ரேஷன் விற்கணும்ல. சாம்சங் S23 தான் வச்சிருக்காரு அஜித். கலடு ஏதோ ஒரு கலடு. வீட்டு காசு $2 கொடுத்துருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஊர்ல எல்லாம் 3000 ஒரு ஓட்டுக்கு. ஆமா அந்த லால்குடி தொகுதி. என்னக்கா 5000 கோடியில 25,000 ஒரு மேட்ரா? ஒரு ஓட்டுக்கு தாக்கா. அப்படியே இருந்தாலுமே 5000 கோடிக்கு எங்க அவங்க 2 கோடி செலவழிச்சாலே போதும்ல. திரும்ப அப்படிதான் பேசுறான். யாரு அவனா? நேரத்தை புடிங்கிட்டு நேரத்துல வச்சா மந்திரம் வாங்கிட்டு தானே மேல இதுவரைக்கும் தொழில் வரைக்கும் மை வைக்கிறாங்க. ஆமா நெகத்துல சொரண்டிடலாம். நெகத்துல ஒரு லேயர் சொரண்டிடலாம்டா. சொரண்டு தெரியும்ல. நெகம் காயமாயிருச்சுன்னு புடுங்கி வாங்கி கூட ஓட்டு காட்டி அப்படி பண்ணிருக்க வேண்டியதானே தொழில வச்சுட்டாங்க சேர்த்து. நான் யோசிச்சேன், அந்த நம்ம ஃபெவிகால தடவிட்டு போவோமான்ட்டு. காய விட்டுட்டு போனா தெரியாதுல ஒரு லேயரா. அதுக்கப்புறம் தடவை உரிச்சுக்கலாம்னு. திரும்ப ஓட்டு போடலாமா? திரும்ப ஓட்டு போட முடியாது. அதான் எழுதிருப்பாங்க, நம்ம பேரை போட்டு டிக்கெட் அடிச்சாங்க. 2 வார்டுல இருக்கா, எனக்கு இருக்கு 2 வார்டு ஓட்டு. அவங்க லாட்ரி சீட்டு கம்பெனி வச்சிருந்தாங்க, அதை போட்டுருந்தாங்க. நான் இன்னும் இன்டெப்தா படிக்கிறேன். அவங்க லாட்ரி வேணும் வாங்கிடுவா. எனக்கு வேணாம்ப்பா, நான் பண்றதே லாட்ரி மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க வாங்கி தரேன். எத்தனை லட்சம் லாட்ரி வேணும்? கோடி வேணும். அத்தனை கோடி. நம்ம ஜெயிக்க மாட்டோம்டா. அப்ப லாட்ரி டிக்கெட் வாங்கி கொடுங்கடா.
அதான்டா அதான் நம்மளுக்கு விழுது அதுல. அதெல்லாம் விழுவும். நீ வாங்கி அப்ப போல பணக்கார. வேணாம், நான் உழைச்சுக்கிறேன். நானும் உழைச்சு. ஐயோ நேரத்தெல்லாம் கார்த்தி ஒரு சின்ன வலைக்கு கூப்பிட்டு போனான். நான் சர்வீஸுக்கு கொஞ்சம் தூரம் தான் ரீல்ஸ் மாட்டேன். ஐயோ அது இங்க இருந்து மருந்து வேடியை கும்பிட்டு தூரம் மொட்டை வெயில் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். தீடி அடிக்குது வெயில். போன் போட்டு சம்பளத்தை அப்புறமா போட்டு இருப்பாங்க. ஹலோ 1000 ரூபா. ஹலோ எங்கயா? என்ன ட்ரீட் வையே? ட்ரீட் வையே ஏடா என்னன்ற? எப்போ வர? வீட்டுலதான். எப்போ வர? என்ன வாங்கி தர? என்ன வாங்கி தர? சரி வா. சரியா வா. ஐயங்கிறது எதுக்கு ட்ரீட்டு? ஆளுக்கு பிறந்த நாள். சரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கானா? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? என்கிட்ட காசு கடையும் கேட்டியால. 1000 ரூபா கடை கொடுத்துட்டு 550 கொடுக்கல. என்கிட்ட இல்லடா, அப்ப இல்ல. இப்பதானே காசு கை கொடுக்கு. சரி லைவ் முடிப்போம். முடிஞ்சா?